ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கேட் ஈஸி 2027 ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான கம்ப்ளீட் ரோட் மேப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்யூ ஆஸ்பரன்ஸ், எம்டெக் ஆஸ்பரன்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்னு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன ரீசனாக இருந்தாலும் பரவாயில்ல, ரீசன் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். So let's start the video. ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து ஈசி டிபார்ட்மெண்டோட சிலபஸை டவுன்லோட் போடலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அஃபிஷியல் கேட் 2027 வெப்சைட்டுக்கு நீங்க வந்துடணும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை டச் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இந்த பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க கேட் பேப்பர்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேப்பர் அண்ட் சிலபஸ்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ஃபுல் 30 பேப்பர்ஸ்க்கான சிலபஸுமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும். இதுல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ஈசி டிபார்ட்மெண்டோட சிலபஸை நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க ஈசி டிபார்ட்மெண்ட் சிலபஸ் இருக்கு. இதை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் டவுன்லோட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்க வந்து இதுல இருந்து சிலபஸை வியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டவுன்லோடு நீங்க வந்து தாராளமா பண்ணிக்கலாம். இப்படிதான் ஈசி டிபார்ட்மெண்டோட சிலபஸ் நம்ம டவுன்லோட் போடணும். சிலபஸ் எப்படி டவுன்லோட் போடலாங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை நம்ம வந்து அன்அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லாம் போய் தேட தேவையில்ல. அஃபிஷியல் கேட் 2027 வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு நீங்கள் வந்து இந்த ஹோம் பேஜுக்கு நீங்கள் வந்துக்கோங்க. ஹோம் பேஜ்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்க வந்து உங்களுக்கு தேவையான கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்க டவுன்லோட் போட்டுக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்கான கொஸ்டின் பேப்பர்ஸுமே இருக்கும். இதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரீசெண்டா 6 இயர்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸ். இதுல நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈசி டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் இங்க இருக்கு. இது வந்து கொஸ்டின் பேப்பர், இது வந்து ஆன்சர் கீ. மேல பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது வந்து கேட் பேப்பர்ங்கிறது கொஸ்டின் பேப்பர். கீழே இந்த ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே ஆன்சர் கீ. இதை நீங்க வந்து லாஸ்ட் 6 இயர்ஸ்க்கு நீங்க வந்து டவுன்லோட் போட்டுக்கலாம். இல்ல எனக்கு வந்து பல்கா தேவை, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை எனக்கு தேவை, இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் தேவை அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே வந்து நம்மளுக்கு வந்து பல்க் டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. 2007 to 2026 வரை உள்ள எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் டவுன்லோட் போட்டுக்கலாம். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் டவுன்லோட் போட்டுக்கலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டிரைவ் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அந்த டிரைவ் ஃபோல்டர்ல இருந்து நீங்க வந்து தேவையான எல்லா கொஸ்டின்ஸுமே டவுன்லோட் போட்டுக்கலாம். இதுதான் அபிஷியல் மெத்தட் டு டவுன்லோட் தி கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? நீங்க இதுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டாம். மத்த வேற ஏதாவது அன்அபிஷியல் வெப்சைட்ஸ் போய் நீங்க வந்து எங்கேயுமே தேட தேவையில்ல. அபிஷியல் வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாவே நீங்க வந்து டவுன்லோட் போட்டுக்கலாம். ஓகே, சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து சிலபஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ஈசி டிபார்ட்மெண்ட் சிலபஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஈசி டிபார்ட்மெண்ட் சிலபஸ்ல நம்மளுக்கு வந்து டோட்டலா 8 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 சாப்டர்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த 8 சாப்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது அதுல ஒரு சாப்டர் வந்து என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். மற்ற எல்லாமே ஈசி டிபார்ட்மெண்டோட சப்ஜெக்ட்ஸ் பேப்பர்ஸ் தான். இப்போ இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியானது தான். எதனால சொல்றேன் அப்படின்னா இது எல்லாமே ஏற்கனவே எல்லாரும் படிச்சிருப்போம். ஈசி டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறோம் அப்படின்னா இந்த பேப்பர்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம படிச்சுட்டு தான் வந்திருப்போம், படிக்காம வந்திருக்க மாட்டோம் இல்லையா? அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிவிஷன் தான் பண்ண போறோம். இந்த 6 மந்த் நம்மளுக்கு பிளான் இருக்கு. அதில் நான் சொல்றேன், இந்த 6 மந்த்துமே என்ன பண்ண போறோம், படிக்க போறோம், ரிவிஷன் பண்ண போறோம். அது எந்த மாதிரி அப்படின்னா கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம். இதே சப்ஜெக்ட்ஸ் எல்லா பேப்பர்ஸுமே நம்ம படிச்சிருப்போம். நெட்வொர்க், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், சிசி டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக் டிவைசஸ், அனலாக் சர்க்யூட், டிஜிட்டல் சர்க்யூட் எல்லாத்தையுமே படிச்சிருக்கோம், கம்யூனிகேஷன். ஆனா நம்மளாம் அதை எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம யூனிவர்சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நடக்கும், செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும். அந்த செமஸ்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிச்சிருப்போம். அங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அங்க எப்படி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும், அங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு எப்படி எழுதுனா நம்மளுக்கு மார்க்ஸ் வரும், அந்த மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம திங்க் பண்ணிருப்போம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இதே சப்ஜெக்ட்ஸா இப்போ நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னா நம்ம கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்க போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம இதுல ஒண்ணுமே பண்றது இல்லை. நம்ம ஏற்கனவே படிச்சாச்சு. நம்ம அந்த வியூவை மட்டும் மாத்துறோம், பாயிண்ட் ஆஃப் வியூவை மட்டும் நம்ம மாத்துறோம். ஓகேவா? அவ்வளவுதான். நம்ம வந்து ஏற்கனவே படிச்சு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை சேஞ்ச் பண்றோம். தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறதுனாலும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு தாட்டோட படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவிட்டி தேவை. அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றேன்.
சரியா? இப்போ நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நம்ம வந்து படிக்காம கீழே உள்ள எந்த சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம போகக்கூடாது. எதனால சொல்றேன் அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது தான் பேஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம கீழ உள்ள எந்த சப்ஜெக்ட்ஸுமே கை வைக்க முடியாது. எதனால அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸோட நீட் வந்து கீழ உள்ள எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த இசி டிபார்ட்மெண்ட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், வெக்டார் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கீழ உள்ள சாப்டர்ஸ்க்கே போக ஆரம்பிக்கணும். இது இன்னொன்று என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாரும் எப்படி படிப்பாங்க அப்படின்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி படிப்பாங்க. ஃபார்முலா படிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறத படிச்சு வச்சுட்டு எப்படி நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க படிச்சு வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு ரிலேட்டட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இது சால்வ் பண்ணலாம், ஓகே தான், இதுவும் நல்ல ஐடியா தான். பட் ஆனா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா இந்த மாதிரி படிச்சா உங்களால இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண முடியுமே தவிர கீழே உள்ள சப்ஜெக்ட்ஸோட நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஜஸ்ட் நம்ம வந்து ஃபார்முலா மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாவை எங்கெங்க யூஸ் பண்ணணும் எந்தெந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணணும்னு படிச்சு வச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பண்ணிடலாம் தான். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அதுல இருந்து வர கொஸ்டின்ஸ் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஆனா இதே இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் கீழே உள்ள நியூமெரிக்கல்ஸும் வரும். கீழ் இந்த 7 சாப்டர்ஸ்க்கான நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் வரும். அப்ப அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும்? அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது மட்டும் போதாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் போதாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நம்ம வந்து நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி மட்டும் படிக்கிறத விட நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு கால்குலஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கால்குலஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், எதுக்கு முதல்ல இதை வந்து கொண்டு வந்தாங்க அதெல்லாம் நம்ம வந்து யாருமே பாக்குறது கிடையாது. எதுக்கு கால்குலஸ் யூஸ் பண்றோம்னு கேட்டோம்னா இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சவங்களுக்கு தெரியாது கால்குலஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. கால்குலஸ்னா என்னது, இந்த மாதிரி ஒரு எஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு பண்ணுவோம், அப்படின்னா டி பை டிடி அந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு அந்த மாதிரி ஃபார்ம்ல நம்ம வந்து எழுதுவோம். இதான் கால்குலஸ் நிறைய பேர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கால்குலஸ் நம்ம சம்ம கொடுத்தா சால்வ் பண்ண கூட தெரியும், ஆனா கால்குலஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர். அப்போ அந்த மாதிரி இல்லாம அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும். கீழே உள்ள இந்த 7 பேப்பர்ஸையுமே நம்மளால எந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கேட்டாலும் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், எதுக்கு இந்த இடத்துல கால்குலஸ் வருதுங்கிறது எல்லாமே நம்ம புரிஞ்சு அட்டன் பண்ண முடியும், எழுதவும் முடியும். ப்ரிப்பரேஷன்ல இது உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகேவா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நார்மலா நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம காலேஜஸ்ல படிச்ச மாதிரி படிக்காம எதுக்கு யூஸ் பண்றோம், ஒரு விஷயமும் எதுக்கு இருக்கு, இதை எதனால கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிச்சா மட்டும்தான் உங்களால இதை எடுத்து இன்னொரு இடத்துல அப்ளை பண்ணயாவது முடியும். நம்ம நார்மல் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. அப்ளை பண்ற மெத்தட்ஸ்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு அப்ளை பண்ற மெத்தட்ல கேட்கறதுனால நீங்க வந்து என்ன பண்ணணும், எப்பவுமே இந்த மெத்தட்ல நீங்க படிக்கணும். இதுதான் டோட்டல் ஓவர்வியூ ஆஃப் கேட் ஈசி சிலபஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஜெக்ட் டிபெண்டன்சியை பத்தி பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப முக்கியம். அது தெரியாம தான் நிறைய பேர் வந்து ரேண்டமா சப்ஜெக்டை சூஸ் பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போ அந்த ஸ்லைட்குள்ள போலாம். இதுதான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டிபெண்டன்சி. ஓகேவா? இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எதுக்கு சப்ஜெக்ட் டிபெண்டன்சி ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. இப்போ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை கை வைக்காம கீழே எந்த சப்ஜெக்ட்ஸும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் டிபெண்டன்சி அதுக்கு முக்கியமான காரணம். எதனால அப்படின்னா நம்ம வந்து ரேண்டமா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்ஜெக்டை சூஸ் பண்ணுவாங்க எதுக்கு ப்ரியாரிட்டி அதிகமா இருக்கோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி சூஸ் பண்றது தப்பு கிடையாது. பட் ஆனா அப்படி சூஸ் பண்ணி இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு அதிகமான ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம், அதுவும் அதிகமான கொஸ்டின்ஸ் அதில் தான் கேட்கறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அங்க என்ன லேக் ஆகும் அப்படின்னா அங்க வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தா தான் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஈஸியா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கு. அது தெரியாம நம்மளால என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரானிக் டிவைசஸ் நம்மள வந்து ஈஸியா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகேவா? அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், பாதியிலே நின்றுவோம். அந்த அந்த மாதிரி தான் நிறைய பேர் எல்லாருமே தப்பு பண்றாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் டிபெண்டன்சி தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா இப்போ வந்து நெட்வொர்க் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயினா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் தேவை. இதுவே சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயின் என்ன தேவை,
இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸும் நெட்ஒர்க்ஸும் தேவை. எலக்ட்ரானிக் டிவைசஸ் படிக்கணும்னா இஎம் தேவை, மேத்தமெட்டிக்ஸ். அனலாக் சர்க்யூட்னா அதுக்கு வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் நெட்ஒர்க்கும் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் அனலாக் சர்க்யூட் படிக்க முடியும். டிஜிட்டல் சர்க்யூட் தெரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் புரியும். கண்ட்ரோல் சிஸ்டம்னா அது வந்து ஹைலி டிபெண்டன்ட். எதனால அப்படின்னா அது வந்து 3 சாப்டர்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கு. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸ். கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அண்ட் நெட்ஒர்க்ஸ். இந்த மூணுமே இது வந்து டிபெண்ட் ஆகிருக்கு, இந்த ரெண்டும். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டையும் இன்னொரு சப்ஜெக்ட் டிபெண்ட் ஆகிருக்கு. அப்போ அது தெரியாம நம்ம இதை படிக்கும்போது ரேண்டமா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். ஒன்று நடுவில் ஸ்டக் ஆயிடுவோம், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுக்கு புரியாம நம்மளே போர் அடிச்சு போய் நம்ம குயிட் பண்ணிட்டு போயிடுவோம் கேட்டு படிக்கிறங்கிற ஒரு இதுவே. ஸோ இந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்காம ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஃபவுண்டேஷன்ல இருந்து நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அப்படி படிச்சா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா வந்து எந்த ஒரு எக்ஸாம்னாலுமே கிராக் பண்ண முடியும். கேட்டுன்னு இல்லை, எந்த ஒரு எக்ஸாமே ஃபவுண்டேஷன்ல இருந்து அந்த சிலபஸ் ஃபவுண்டேஷன் படிக்க ஆரம்பிச்சா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அதனால தான் சப்ஜெக்ட் டிபெண்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம நீங்க கீழே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் டிபெண்டன்சி ஒரு மைண்ட் மேப், இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதோட ஸ்லைட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ரிசோர்ஸஸ் கீழே கொடுக்குறேன். சரியா? அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ப்ரியாரிட்டி பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ் பார்க்குறது தப்பு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அது எப்போங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போ இது தப்பு கிடையாது அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து நான் இந்த கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோ இல்லாட்டா டெடிகேட்டடா கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்களோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில பேர் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் இருப்பாங்க. ஓகேவா? அந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ப்ரியாரிட்டி பார்க்கலாம், அது தப்பு கிடையாது. எதனால அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைம்ஸ் அதிகமா இருக்காது, இதுல இன்வெஸ்ட் பண்ற டைம் அதிகமா இருக்காது. அப்படிங்கிறப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து எப்படி எப்படிலாம் அதிகமான வழியில எதுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்து ப்ரியாரிட்டி பார்க்கலாம். பட் ஆனா அவங்களுக்குமே என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா பேசிக்ஸ் தெரியாட்டா ஒண்ணும் பண்ண முடியாது, கஷ்டம் தான். ஓகேவா? ப்ரியாரிட்டி எப்போ பார்க்கலாம் அப்படின்னா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன், இப்போ வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும், எதுக்கு அதிகமா டஃப் கொடுத்து ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ப்ரியாரிட்டி வச்சு கூட நீங்க ரிவைஸ் அந்த சாப்டருக்கு இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்து ரிவைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனா பேசிக் தெரியாம என்னைக்குமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட இது. அந்த ப்ரியாரிட்டி வைஸ் பார்க்கணும் அப்படின்னா இதுதான் ப்ரியாரிட்டி. ஜென்ரல் ஆப்டிடியூட், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பா எல்லாமே ஃபிக்ஸ்டு தான். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா நெட்வொர்க் தியரிக்கும் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்ஸ்க்கு தான் ஹை ப்ரியாரிட்டி. ஓகேவா? வெரி வெரி ஹை ப்ரியாரிட்டி. அதனால இதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வருது. அப்புறம் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் கூட. அப்புறம் எலக்ட்ரானிக் டிவைசஸ், அனலாக் சர்க்யூட், டிஜிட்டல் சர்க்யூட்லாம் அதுக்கு மீடியம் லெவல்ல ப்ரியாரிட்டி. கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் லோ லெவல் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். மீடியம் டு ஹை, மீடியம் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருந்து தான் இந்த மாதிரி ப்ரியாரிட்டி வைஸ் தான் இந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா வந்துகிட்டு இருக்கு. எதனால அப்படின்னா இதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறேன் அப்படின்னா ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரெடிக்ஷன் வந்து நெக்ஸ்ட் இயரும் கண்டினியூ ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அது டவுட் தான். ஓகேவா? 10 இயர்ஸ் கண்டினியூ ஆகுது, அப்ப நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ ஆகல, கண்டினியூ ஆகலாம், கண்டினியூ ஆகாமலும் போகலாம். இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். 60% கண்டினியூ ஆகுங்கிறது நம்மளோட கணிப்பு, 40% கண்டினியூ ஆகாதுங்கிறதை நம்ம வந்து வச்சுக்கிடணும். ஏன்னா எல்லா நேரமே நம்மளுக்கு ஒரே நேரமா இருக்காது, எல்லா ஃபார்மேட்லயும் இதே மாதிரி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து இப்படியும் கேட்கலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து வச்சுக்கலாமே தவிர இப்படிதான் கேட்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து என்னைக்குமே நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது. ஓகேவா? இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு அசியூம் பண்ணி இப்படியே போகலாம். ஓகேவா? அதுவும் யார் யார் போகணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டியை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு பதிலா நீங்க வந்து சப்ஜெக்ட் டிபெண்டன்சியை ஃபாலோ பண்ணி அதுபடி தான் போகணுங்கிறதையும் சொல்லுவேன். ஓகேவா? இதுதான் கேட் ஈஸி கீர் நான் ரெடி பண்ண ரிசோர்சஸ். இந்த ரிசோர்ஸஸோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், எல்லாருமே போய் டவுன்லோட் போட்டுக்கோங்க. இந்த ரிசோர்சஸ்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நான் வந்து டெடிகேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே. இதில் வந்து இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்டும் இருக்கும், தமிழ் பிளேலிஸ்ட்டும் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அதை எடுத்து படிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் பிளேலிஸ்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் பிளேலிஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து தமிழ் பிளேலிஸ்ட்டை எப்போ எடுக்கலாம் அப்படின்னா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் நீங்க தமிழ் பிளேலிஸ்ட்டை கண்டிப்பா பார்க்கலாம். இல்ல எனக்கு வந்து தமிழ் பிளேலிஸ்ட் ஓகே ஆயிடுச்சு, இப்போ நான் வந்து கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்டை நான் பாருங்க. ஓகேவா? எதனால அப்படின்னா அதிகமான வீடியோஸ் தமிழை கம்பேர் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல தான் கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க.
இங்கிலீஷை கம்பேர் பண்றதுக்கு ஹிந்தியில நல்லா போட்டிருக்காங்க. பட் ஆனா ஹிந்தி நம்மளுக்கு தெரியாதுங்கிறதுனால நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது பெஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வீடியோஸ் மட்டும்தான். ஓகேவா? இப்பவும் நான் சொல்றேன், ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் யூ கேன் see the தமிழ், யூ கேன் வாட்ச் த தமிழ் வீடியோஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது கேட் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இங்கிலீஷ் வீடியோ பார்க்கணும். நீங்க டைரக்டா இங்கிலீஷ் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா தமிழ் வீடியோ நீங்க ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல நான் டைரக்டா தமிழ் வீடியோ பார்த்துட்டே வரேன் அப்படின்னா நீங்க வந்து தமிழையும் பார்க்கணும், இங்கிலீஷையும் பார்க்கணும். ஓகேவா? எதனால அப்படின்னா தமிழ் வீடியோஸ்ல அதிகமான பேர் வந்து கேட் எக்ஸாம்ஸ பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து எந்த ஒரு ரிசல்ட்ஸுமே அப்லோட் பண்ணல, அந்த வீடியோ மேக் பண்ணல. அதுக்காக நான் சொல்றேன். சரியா? இதுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ வந்து சில இதுக்கெல்லாம் தமிழ் அது சரி வரல, அதனால வந்து நான் இங்க தமிழ் இது கொடுக்கல. இப்போ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்ல படிக்க கூடாதுங்கிறது தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். இங்கிலீஷ்ல படிச்சாதான் அது வந்து ஒர்த்தா இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து நீங்க இங்கிலீஷ்ல மட்டுமே பாருங்க. அப்புறம் நெட்வொர்க் சிக்னல்ஸ்க்கு நான் வந்து இங்கிலீஷும் கொடுத்துருப்பேன், தமிழும் கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ நீங்க வந்து இதை நீங்க இந்த மாதிரி பார்த்துக்கலாம். எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கும் அதே மாதிரி தான் இங்கிலீஷ் தமிழ் கொடுத்துருப்பேன். அனலாக் சர்க்யூட்டுக்கும் இங்கிலீஷ் தமிழ் கொடுத்துருக்கேன். டிஜிட்டல் சர்க்யூட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு, கம்யூனிகேஷனுக்கு வந்து எனக்கு தமிழ்ல அவ்வளோவா கிடைக்கல. எனக்கு கிடைச்சாலும் எனக்கு வந்து அது கரெக்டா எனக்கு ஒர்த்தா தெரியல. அதனால நான் வந்து இதை நான் இன்க்ளூட் பண்ணல. ஓகே. அப்புறம் எய்த் ஒன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ், இதுவுமே இங்கிலீஷ் தமிழ் கொடுத்துருக்கேன். எந்தெந்த ரிசோர்சஸ் எல்லாம் பார்க்க பெஸ்டா, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதை கொடுக்கும்போது ரொம்ப ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் நான் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அன்னோன் ரிசோர்ஸஸோ இல்லாட்டா வேற ஏதாவது தேவையில்லாதது இல்லாட்டா கிளாரிட்டி இல்லாதது அதெல்லாம் எதையுமே நான் வந்து ஆட் பண்ணல. சில தமிழ் வீடியோஸ்லாம் இருக்கு, பட் ஆனால் வந்து நடத்தியிருக்காங்க, பட் ஆனால் கிளாரிட்டி இல்லை, ஒரு நல்ல ஃபோக்கஸ் இல்லை. ஸோ அதனால அந்த வீடியோஸும் நான் ஆட் பண்ணல. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா இதையும் தாண்டி நீங்க வந்து சர்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இதுல எல்லாத்துலயுமே நீங்க வந்து எல்லா பிளேலிஸ்ட், ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அப்படின்னா இதுல உள்ள எல்லா வீடியோஸும் பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட சிலபஸ் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளேலிஸ்டையும் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்க சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குன்னு பாருங்க, அந்த பிளேலிஸ்ட்ல அதை மட்டும் படிங்க. அப்படி அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு வந்தா மட்டும் உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும், அதான் எஃபிஷியன்ட் வே கூட. எதனால அப்படின்னா நான் இங்க வந்து ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்கும். இப்போ அனலாக் சர்க்யூட்னே ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்கும். ட்ரிபிளிக்கும் கொடுத்துருப்பாங்க, ஈசிக்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட்ல சில டாபிக்ஸ் அதிகமா இருக்கலாம், இல்ல ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட்ல உங்களோட கம்மியா கூட இருக்கலாம். அப்படிங்கிறப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இசி ட்ரிபிளி அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் பிளேலிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இசிக்கு மட்டும் செப்பரேட்டா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அதை எல்லாமே கவர் பண்ணியிருக்க மாதிரி தான் அவங்க போட்டிருப்பாங்க வீடியோஸ். அதுல நீங்க வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? அதாவது நம்மளுக்கு இதுல இப்பவும் நான் சொல்றேன், மெயின் ஃபோக்கஸ் நம்மளுக்கு என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். நீங்க வந்து இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. நான் இது வந்து பெஸ்ட் ரிசர்ச்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல நீங்களே வந்து ஒரு ஒரு டாபிக் அந்த சிலபஸ்ல ஒரு ஒரு வேர்டை கூட நீங்க வந்து மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம். நீங்க வந்து எப்படி படிக்கணுமோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு நீங்க வந்து அதை ட்ரை பண்ணி படிக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து என்னைக்குமே நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நார்மலா, அதாவது ஜஸ்ட் ஒரு நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங்கை மட்டும் வச்சுக்க கூடாது. அதே மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வச்சு எப்படி ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் அதில் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து அது எப்படி அப்ளிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும், அது எல்லாத்தையுமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி பிஒய்க்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க படிச்சது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த சிலபஸ், இந்த ரிசோர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா புக்ஸ் வாங்கலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. தாராளமா வாங்கலாம். பட் ஆனா புக்ஸை பொறுத்தவரை எனக்கு வந்து அவ்வளவா எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது செல்ஃப் லேர்னிங் பண்றவங்களுக்கு. ஓகேவா? நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். செல்ஃப் லேர்னிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா புக்ஸ் வாங்குறத நீங்க வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதாவது நான் இந்த மாதிரி புக் சொல்றேன் அப்படின்னா இப்போ சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கு ஒரு புக்கை வாங்கி படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து எனக்கு வந்து ஒரு உடன்பாடு கிடையாது. எதனால அப்படின்னா ஒரு புக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடா டீச் பண்றதுக்கு, கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். இங்க புக் மட்டுமே ரீட் பண்ணி ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கைட் பண்றதுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க. இதே புக் நீங்க வாங்குறீங்க இல்லாட்டா நீங்க ஒரு கேட் கோச்சிங் சென்டர் போறீங்க, அங்க இந்த புக்கை சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப நீங்க வாங்கலாம். எதனால அப்படின்னா அந்த புக்ல உள்ளது கைட் பண்றதுக்கு ஒரு கோச்சர்னு ஒருத்தர் இருப்பார், ஸ்டாஃப்னு ஒருத்தர் இருப்பாங்க, டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்க ஒரு புக் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கைட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆள் இல்ல, செல்ஃப் லேர்னிங் பண்றீங்க அப்படின்னா நீங்க புக்ஸ் வாங்கிக்கிறத தவிர்த்துக்கலாம். புக்ஸ் வேற எதுக்கு வாங்கலாம் அப்படின்னா நீங்க வந்து நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணணும்,
அப்படிங்கிறப்போ நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்க வந்து அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கிற அந்த புக்லெட் வேணா நீங்க வாங்கலாம் ப்ராக்டிஸ்க்காக. அந்த மாதிரி வாங்கலாம். இல்லாட்டா ஃபார்முலா ஷார்ட்கட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஷார்ட் நோட் மாதிரி இருக்கும். அந்த ஷார்ட் நோட் புக் வாங்கலாம் நீங்க. ஆனா நீங்க வந்து இப்போ சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கே பெஸ்ட் புக்கான ஒரு புக் வாங்குறேன் அப்படின்ட்டுலாம் ஃபாரின் ஆத்தர் புக்லாம் வாங்குறேன் அப்படின்ட்டுலாம் நீங்க வந்து துட்டு செலவழிக்க தேவை கிடையாது. அது வீணா தான் போகும். எதனால அப்படின்னா இதான் காரணம். நீங்க நீங்க பண்றது செல்ஃப் லேர்னிங். ஸோ அதுக்கு ரிலேட்டடா ஒரு புக்ஸ வாங்கிட்டீங்கன்னா, அந்த புக்ல உள்ளத படி உங்கள கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? நீங்களே படிக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் தராது. அது மட்டும் இல்லாம ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. ஸோ நீங்க ஈஸியா அத வந்து புக்ஸ வாங்கிட்டு 1 வாரம் ரீட் பண்ணுவீங்க. அடுத்து அப்படியே தூர வச்சுருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த பிளேலிஸ்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா நல்ல ஸ்கோரே பண்ண முடியும். நீங்க அ நல்ல ஸ்கோர் பண்ண முடியாதுலாம் இல்ல. நெறைய பேரு இந்த செல்ஃப் லேர்னிங் பண்றவங்க எல்லாருமே இந்த மாரி தான் பண்ணி நெறைய ஆல் இண்டியா ரேங்க்லலாம் டாப் 100 வந்திருக்காங்க. ஸோ நீங்களுமே இத பண்ண முடியும் தான். பண்ண முடியாதுன்னுலாம் கிடையாது. நீங்க அப்படியும் ரிசோர்ஸஸ் தேவைன்னா ஆன்லைன்ல தேடி பாருங்க. கூகுள்ல தேடி பாருங்க. அதிகமான ரிசோர்ஸஸ் கிடைக்கும். அதுவும் இல்ல அப்படின்னா நீங்க வந்து ChatGPT ஏஐல கேளுங்க. அது உங்களுக்கு புரியிற மாரி உங்களுக்கு உங்களுக்கு எந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல புரியுமோ அது ஈஸியா உங்கள டிபெண்ட் ஆகி சொல்லும். ஸோ அந்த மாதிரி வேல போங்க. நீங்க எடுத்த உடனே அதிகமான துட்டு இன்வெஸ்ட் பண்ணி புக்ஸ் வாங்குறது அந்த மாரிலாம் வேண்டாம். ஓகேயா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து 6 மந்த்துக்குள்ள நம்ம வந்து இந்த கேட் ஈஸில எல்லா சிலபஸையும் நம்ம வந்து கவர் பண்ணி முடிக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா நம்ம கையில எத்தன எத்தன மந்த் இருக்கு அப்படின்னா 6 மந்த் இருக்கு. ஓகேவா? அதாவது ஆகஸ்ட்ல இருந்து ஜனவரி வரை பார்த்துக்கிட்டீங்கன்னா 6 மந்த் இருக்கு. அந்த 6 மந்த் தான் நம்மள்ட்ட இருக்கிற டைம். சாலிடா இருக்கு. இது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட்டா யூஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கேட் எக்ஸாம ஈஸியா கிராக் பண்ண முடியும். நீங்க வந்து 6 மந்த் தான் இருக்கு, கம்மியா இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க வந்து ஒரு செமஸ்டர் எடுத்துக்கோங்க. ஒரு செமஸ்டர்ல 6 மந்த் தான் இருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு 5, 6 பேப்பர் இருக்கும். அந்த 5, 6 பேப்பரையும் நீங்க படிச்சு அந்த ஒரு செமஸ்டர்ல தான் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்க. இல்லையா? கரெக்ட்டா இல்லையா? அப்படிங்கிறப்ப அதே மாரி தான். நீங்க வந்து இத வந்து ஒரு எக்ஸாம கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு செமஸ்டர் எக்ஸாம கன்சிடர் பண்ணுங்க. இது எனக்கு செமஸ்டர் எக்ஸாமு. இதுல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 பேப்பர் இருக்கு. செக்ஷன் 8ன்னு 8 பேப்பர் இருக்கு. இந்த 8 பேப்பரையும் நான் படிச்சு எக்ஸாம் எழுத போறேன் லாஸ்ட்டா. அவ்வளோதான். இந்த மாதிரி நெனச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த 6 மாசத்தையும் ஒரு செமஸ்டரா கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? அப்படி கன்சிடர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4 மந்த் நீங்க படிக்கிறதுக்குன்னே டெடிகேட்டடா எடுங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் 4 மந்த்தையும் நீங்க படிக்கிறதுக்குன்னே டெடிகேட்டடா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 மந்த் ரிவிஷனுக்கு எடுங்க. ஓகே. எதனால அப்டின்னா, நீங்க வந்து சப்போஸ் இந்த பிளான் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்டின்னா, டெடிகேட்டடா படிக்க உட்கார்றவங்க தெரியுமா? அதாவது காலேஜஸ் முடிச்சுட்டு டெடிகேட்டடா நான் கேட் எக்ஸாம் தான் பிரிப்பேர் பண்ண போறேன் அப்டின்ட்டு டெடிகேட்டடா உட்காருவாங்க படிக்கிறதுக்கு. அவங்க வந்து இந்த பிளான கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? அந்த மாரி நீங்க இந்த மாரி நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, கண்டிப்பா நான் சொல்றேன் கேட் எக்ஸாம் ஈஸியா அச்சீவ் பண்ணிறலாம். எதுக்கு 4 மந்த்லயும் முடிக்க சொல்றேன் அப்டின்னா, நீங்க 4 மந்த்லயும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் 2 மந்த்க்கு ரிவிஷன் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க 1 மந்த்ல ரிவிஷன் பண்ணலாம். 20 டேஸ்ல ரிவிஷன் பண்ணலாங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து பேசிக்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 4 மந்த் நல்லா படிச்சு கான்செப்ட்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினதுக்கு அப்புறம் இந்த 5த் மந்த்ல நீங்க வந்து நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்றது மூலியமா நீங்க வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு எரர் புக் நீங்க வந்து ஒரு டைரி மாரி நோட் மாரி வாங்கி வச்சுக்கிட்டு எரர்ஸ நோட் பண்ணணும். அந்த எரர்ஸ அடுத்த நாள் நீங்க வராம பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து டே 1ல நீங்க வந்து ஒரு 10 ஒரு 30 ஒரு 5 எரர்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த 5 எரர்ஸ் டே 2ல வராம பார்க்கணும். டே 2ல புதுசா ஒரு 3 எரர்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அதையும் சேர்த்து டே 3ல வராம பார்க்கணும். இந்த மாரி நீங்க வந்து அந்த 30 டேஸ்லயும் எரர்ஸ குறைச்சுக்கிட்டே வாரீங்க. அப்படிங்கிறப்போ அந்த 31st டே அதாவது 30 நாள் முடிஞ்ச 31வது நாள்ல நீங்க வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல இருப்பீங்க. அந்த 6த் மந்த்துக்குள்ள என்டர் ஆகும்போது நீங்க வந்து பார்க்க ஒரு நல்ல ஒரு எரரே இல்லாம ஒரு சம்ம எவ்வளவு ஸ்பீடா சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா சால்வ் பண்ற அளவுக்கு கேப்பபிலிட்டியோட இருப்பீங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாரி ஒர்க் பண்ண சொல்றேன். இந்த மாரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே எஃபெக்டிவா தெரியும். சரியா? அது மட்டும் இல்லாம இந்த 4 மந்த்ல நான் வந்து இந்த சிலபஸ் எல்லாமே கண்டிப்பா முடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா படிச்சீங்கன்னா, கண்டிப்பா முடிக்கலாம். நீங்க அதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்டின்னா, நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆவாம, நீங்க வந்து ஒரு 8 ஹவர்ஸ் டூ 10 ஹவர்ஸ் நீங்க படிக்கிற மாரி பெர் டேக்கு பிளான் போட்டுக்கோங்க. டெடிகேட்டடா படிக்க உட்கார்றீங்கன்னா. சரியா? 8 டூ 10 ஹவர்ஸ் படிக்க பிளான் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, நீங்க வந்து டெடிகேட்டடா உட்கார்றதுனால, எல்லாத்தாலயுமே வந்து ஃபோக்கஸ்டா 8 டூ 10 ஹவர்ஸ் படிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, படிக்க முடியாது தான். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க வந்து ஈஸியா அத விட்டு வெளில வந்து நீங்க ஒரு ரீல்ஸ் பார்க்கறது, இல்லாட்டா ஃபோன ஸ்க்ரோல் பண்றது இந்த மாரி விஷயங்களுக்கு ஈஸியா அடாப்ட் ஆயி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் போகாம நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, இந்த பிளான கண்டிப்பா டிசிப்ளின்டா ஃபாலோ பண்ணுங்க.
சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு தோணுது, இல்ல ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 9 ஹவர்ஸ் கிட்ட 8 டூ 9 ஹவர்ஸ் கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ் போற மாரி செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் டெடிகேட்டடா உட்கார்றேன். டெடிகேட்டடா இந்த ஒரு ஒர்க்க பண்ண போறேன். இதுதான் இன்னைக்கு 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 நான் எந்திரிக்கிறேன்னா, இன்னைக்கு மண்டேயா அப்படின்னா, நான் வந்து இந்த மண்டே அன்னைக்கு நான் வந்து 9 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்ட்டு கேட் எக்ஸாம் படிக்க உட்காருங்க. அதாவது வேலைக்கு போற மாரி நெனச்சுக்கோங்க. இல்லாட்டா காலேஜ் போற மாரி நெனச்சுக்கோங்க. அது மாரி நெனச்சுக்கிட்டு உட்காருங்க. ஓகேவா? இதுவே நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து இத ஏற்கனவே படிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. கரண்ட் செமஸ்டர்லயே, ப்ரீவியஸ் செமஸ்டர்லயே படிச்சிருப்பீங்க. இல்லாட்டா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்குமே இது ரொம்ப ஈஸியா இருக்கும். எதனால அப்படின்னா, நீங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பிக்கப் ஈஸியா இருக்கும். ஒரு விஷயத்த படிக்கிறதுங்கிறது ஈஸியா இருக்கும். ரிசோர்ஸஸும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஃபேக்கல்டி சப்போர்ட் இருக்கும் உங்க காலேஜஸ்லயே. அதே மாரி கைடன்ஸ் இருக்கும். லைப்ரரியில புக்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரீயாவே. ஸோ அந்த மாதிரி நெறையா ஈஸி வேஸும் இருக்கும். நீங்க அதையுமே ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு நெறையவே ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா எழுதலாம். எதனால அப்டின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் டைம் இருக்கு. நீங்க ஸ்டூடெண்ட்டா 3 இயர்லயே இருக்கும்போது நீங்க பாஸ் ஆகணுங்கிற நெசசரி கிடையாது உங்களுக்கு. நீங்க 4த் இயர்ல கூட இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணி கூட பாஸ் ஆகலாம். சோ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்கள மட்டும் இந்த பிளான் உங்களால ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ், டெட்லைன் இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, நீங்க வந்து ஒரு நல்ல கோச்சிங் சென்டர், கேட் கோச்சிங் சென்டர பார்த்து சேர்றது பெட்டர் வே. எதனால எதனால இத சொல்றேன் அப்டின்னா, மத்தவங்கள விட ஸ்டூடண்ட்ஸும் டெடிகேட்டடா உட்காரவங்கள விட இந்த டெடிகேட்டடா இருக்கிறவங்கள விட உங்களுக்கு வந்து கேட் கோச்சிங் சென்டர் தான் பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு விஷயத்துல டைம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு அது வந்து வேலிடா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒர்த்து. நீங்க செல்ஃப் லேர்னிங் பண்ணும்போது நெறைய விஷயங்கள தேட வேண்டியது வரும். எடுத்த உடனே வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ரிசோர்ஸஸ் கிடைக்காது எங்கேயுமே. நீங்க நெறைய ரிசோர்ஸ் தேடுறதுக்கு நீங்க செல்ஃப் லேர்னிங் பண்றீங்க அப்படின்னாலே நெறைய ரிசோர்ஸ் வந்து தேடுறதுக்கு டைம் எடுக்கும். உங்களுக்கு தகுந்த மாரி அதுவும். அப்படிங்கிறப்ப நீங்க வந்து இந்த மாரி பண்றதுக்கு பதிலா ஒரு கேட் கோச்சிங் போயிட்டீங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க வந்து உங்கள வந்து கரெக்ட்டான பாத்ல கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஈஸியா ஒரு ஒரு விஷயத்தையும் இன்ஸ்டன்ட்டா டவுட் கிளியர் பண்ணிக்க முடியும். ரொம்ப நாள் காத்திருக்காம. வீக்கெண்ட்ஸ் போனா கூட உங்களுக்கு போதும் தான். ஓகேவா? நீங்க அந்த மாரி போங்க. அது மட்டும் இல்லாம ஒர்க் போறவங்களுக்கு மட்டும் தான் அந்த கேட் கோச்சிங் அஃபோர்ட் பண்ண முடியும். டெடிகேட்டடா ஃப்ரெஷருக்கோ இல்லாட்டா ஸ்டூடண்ட்ஸ்க்கோ கேட் கோச்சிங் அஃபோர்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்காது மோஸ்ட்லி. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்டின்னா, நீங்க ஒர்க் பண்றதுங்கிறதுனால நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. சரி, எதனால எதுக்கு நான் இத திரும்ப திரும்ப சொல்றேன் அப்டின்னா, உங்களால இதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணி படிக்க முடிஞ்சால் ஓகே, நல்ல விஷயம். ஆனா எல்லாராலயும் ஒர்க் பண்றவங்களால படிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஓகேவா? சோ அதனால நான் இந்த மாரி ஒரு ஐடியாவ சொல்றேன். நீங்க செல்ஃப் லேர்னிங் பண்ணி தான் போறேன் அப்டின்னீங்கனாலும் ஓகே தான். ஆனா செல்ஃப் லேர்னிங் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அப்டி இல்லன்னா இந்த மாரி கேட் கோச்சிங் சென்டர் பண்ணி சென்டர் ஜாயின் பண்ணி அந்த வழியில போங்க. சரியா? இதான் காரணம் எதுக்கு கேட் கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ண சொல்றேன்ட்டு. நீங்க இன்வெஸ்ட் பண்ற டைம் எல்லாமே வேலிடா இருக்கணும். கரெக்ட்டான பாத்துல போகணும். எங்கேயுமே தவறான வழியில போகாம அப்டின்னா நீங்க வந்து கேட் கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணி போறது தான் பெஸ்ட் வே. சரியா? இப்போ ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வழியில போகணுங்கிறத நான் சொல்லிட்டேன். வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கேன். இல்லாட்டி டெடிகேட்டடா கேட் எக்ஸாம்க்கே ப்ரிப்பேர் பண்றதுக்கு உட்கார்றீங்க அப்படின்னாலும், நீங்க எந்த பாத்துல போகணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். டெடிகேட்டடா கேட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு உட்கார்றீங்கன்னா, நீங்க அழகா இந்த 4 மந்த் டூ 2 மந்த் இந்த ரிவிஷன் 2 மந்த் ரிவிஷன், 4 மந்த் ஸ்டடி பிளான். நான் குடுத்த இந்த பிளானே நீங்க வந்து ஈஸியா எடுத்து பண்ண முடியும் உங்களால. ஏன்னா டைம் இருக்கு உங்களுக்கு. மத்த 2 பேரும் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கணும். ஓகே, உங்க லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து பிளான் பண்ணி உங்களுக்குன்னு தனி ரோட் மேப் போட்டுக்கோங்க. மத்த அந்த டெடிகேட்டடா உட்கார்றவங்க மட்டும் இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? நீங்க எதனால டெடிகேட்டடா உட்கார்றீங்க 1 இயரோ, 6 மந்த்தோ நீங்க செலவழிச்சு டெடிகேட்டடா கேட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு உட்கார்றீங்க. சோ வந்து எந்த நேரத்துல டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வந்து டெடிகேட்டடா பிளான் பண்ணுங்க. டிசிப்ளின்டா நீங்க வந்து படிக்கவும் செய்யுங்க. சரியா? ஓகே. இதுதான் கேட் எக்ஸாமோட ஓவர் வியூ. ஓகே. இதுதான் நம்ம நம்ம பார்க்குற கேட் டிசி சிலபஸ டிஸ்கஸ் பண்ற ஓவர்வியூ. நான் ரிசோர்ஸஸ் எல்லாமே குடுத்துருக்கேன். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். அது எல்லாமே நீங்க போய் டவுன்லோட் போட்டுக்கோங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வந்து ஈஸியா வேற ஏதாவது கைடன்ஸ் வேணாலும் கேளுங்க. நான் வந்து கண்டிப்பா கைட் பண்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நான் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல ஆப்டிட்யூட் அது மட்டும் இல்லாம நான் வந்து இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நடத்துறேன். ஆ ஆகஸ்ட் 1ல இருந்து வீடியோஸ் வந்து ஆப்டிட்யூட் ரிலேட்டடாவும், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாவும் அப்லோட் பண்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. அதே மாரி மத்த டிபார்ட்மெண்ட் ஆ படிக்கிறவங்களும் இத பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கும் நான் கூடிய சீக்கிரத்துல நான் வந்து ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப், ரிசோர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரே நாள்ல நான் வந்து ரிசோர்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் தேடி அனலைஸ் பண்ணி எத நம்ம தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் குடுத்தா அது ஒர்த்தா இருக்கும். கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஒரு பிளேலிஸ்ட்டையும் தேடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ வந்து டைமும் அதிகமா எடுக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் குடுத்தீங்க அப்டின்னா, பெஸ்ட் ரிசோர்ஸஸ எல்லாத்துக்குமே என்னால குடுக்க முடியும். ஓகேவா?
கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. ஏன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே டைம் ஆகுது. நீங்க 30 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு டோட்டலா. நான் இதுவரை இதோட சேர்த்து 3 டிபார்ட்மெண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்களோ அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கிட்டே வரேன். ஓகேவா? ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் யாரெல்லாம் கமெண்ட்ல கேட்டீங்க அவங்க எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணி அவங்களோட டிபார்ட்மெண்ட்டோட வீடியோவே நான் போடுறதுக்கு தயார். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அதே மாதிரி ஆப்டிடியூடுமே கம்மிங் டேஸ்ல நான் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எக்ஸ்பெக்டட் டேட் வந்து ஆகஸ்ட் 1 எல்லாருமே எதிர்பார்க்கலாம் ஆப்டிடியூட் வீடியோஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஈசி டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கேட் எக்ஸாம் பொறுத்தவரை நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா எழுதுறீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அப்படின்னா தான் உங்களுக்குள்ளேயே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஈஸியா உங்க அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் ஈஸியா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சரியா? அவங்களும் ஒரு தனி வழியில படிப்பாங்க. நீங்களும் ஒரு தனி வழியில படிப்பீங்க. ஸோ வந்து 2 பேருமே எப்படி படிச்சிருக்கீங்கங்கிறத நீங்க 2 பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுக்கூட நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். கிளியர் பண்ணிக்கவும் டவுட்ஸ் ஏதாவது வந்தா கூட. ஸோ நம்ம வந்து இன்னொரு வீடியோல இதே மாதிரி இன்னொரு டிபார்ட்மெண்டோட ரோட் மேப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.